சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி நமக்கும் மேலே ஒருவர். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு தாம் இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் தன் நடத்தையாலும் போதனைகளாலும் எண்ணற்ற மக்களுக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்தார். அவ்வாறு அவரது வாழ்வில் நடந்தேறிய சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஐயா, ஐயா பரிசேயரே. நாத்தானா? வா வா. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னதா மறைநூல் அறிஞர் சொன்னாருங்க. உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். அந்த இயேசுவை கண்காணிக்கிறது தானுங்களே. அதைத்தான் நான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு வர்றேனுங்களே. என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் மேல உன்னால ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலையே. நான் என்னங்க பண்றது? அவர் நடத்த அப்பழுக்கு இல்லாம இருக்குதுங்களே. அட போயா. நடத்தையில இல்லைன்னா பேச்சிலையாவது கண்டுபிடிக்கணும். பேச்சிலையா? அட போங்க நீங்க வேற. அவர் பேச்சை கேட்டு ஜனங்கள்லாம் சும்மா அப்படியே சொக்கி போய் நிக்கிறாங்க. நானே என்ன மறந்து எத்தனை தரம் அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டே நின்றுருக்கேன் தெரியுமா? ஒருபட்டா மாதிரி தான். ஏங்க, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். அவர் ஜனங்களுக்கு நல்லதைத்தானங்க செய்யறாரு. அவரை எதுக்காக அழிக்கணும்? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? காலங்காலமா மதத்தை கட்டி காக்குறோம்னு சொல்லிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஜனங்களை நம்ம பிடியில வச்சிருக்கோம். இந்த இயேசு நாம போதிச்சுக்கிட்டு வந்ததுக்கு எதிர்மாறா போதிச்சு மக்களை திசை திருப்புறாரு. நிலைமை இப்படியே போனா ஜனங்க எங்களை மதிப்பாங்களா? அப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகுறது? எங்களை விடு. எங்களை நம்பி பிழைச்சிக்கிட்டு வர்ற ஒன்ன மாதிரி ஆள்காட்டிங்களோட நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப நாம நிம்மதியா இருக்கணும்னா அந்த இயேசு ஒழியணும். அது சீக்கிரமா நடக்கணும். நடத்திடுவோம். ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க பரிசேயரே. நாத்தான், நீ சொன்ன மாதிரி அவர் நடத்திய குற்றம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவரை எப்படியாவது பேசியே மடக்கி குற்றவாளியாக்கி அரசாங்கத்துக்கிட்ட பிடிச்சு கொடுத்துடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? யோசிச்சு சொல்றேன். குருவே. யோவான், நாம இப்ப எங்க போறோம்? கோவிலுக்கு. அங்கு என் போதனைகளை கேட்பதற்காக ஏராளமான மக்கள் காத்திருப்பார்கள். குருவே குருவே. ஏன் பதறுகிறாய்? குருவே, பரிசேயரோட கைக்கூலி நாத்தான் வர்றான். வந்துவிட்டு போகட்டுமே. அவன் தனியா வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கூட்டத்தையில கூட்டிட்டு வர்றான். நம் வேலை சுலபமாக போய்விட்டது. இங்கேயே இவர்களுக்கு போதிக்க துவங்கி விடலாமே. இவங்க உங்க போதனையை கேட்க வந்தவங்க மாதிரி தெரியல குருவே. உங்களை எதுலையாவது சிக்க வச்சு அரசாங்க குற்றவாளியாக்கலாம்னு பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல அரசாங்க அதிகாரிகளும் இருக்கிற மாதிரி தெரியுது குருவே. முடிந்தால் முயற்சி செய்து பார்க்கட்டும். குருவே வணக்கம். வாருங்கள். வணக்கம். மக்களுக்கு போதிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறீங்க போல இருக்கு. ஆமாம் குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இதோ இவங்களுக்கெல்லாம் கூடத்தான். சொல்லுங்கள் சொல்லுங்கள். குருவே, நீங்க சொல்றது போதிக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஆள் பார்த்து செயல்படுறது இல்ல, கடவுளோட நெறிய உள்ளது உள்ளபடி போதிக்கிறீங்கன்னு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். விஷயத்திற்கு வாருங்கள். அதாவது குருவே, சீசருக்கு அதாவது அரசருக்கு நாம கப்பம் கட்டுறது முறையா இல்லையா? குருவே, சீசருக்கு கப்பம் கட்ட வேண்டாம்னு சொன்னா அரசாங்க அதிகாரிங்க உங்க மேல குற்றம் சுமத்துவாங்க. சீசருக்கு கப்பம் கட்டுறது சரினா அப்ப கடவுளுக்கு செலுத்துறது தப்பான்னு இந்த மக்கள் கேட்பாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? கேள்வி கேட்கும் நண்பரே, என்னை சோதிக்கிறீரா? வெள்ளி நாணயம் ஏதேனும் வைத்திருக்கிறீர்களா? இதோ இதோ இருக்குங்க, இந்தாங்க. இந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை? சீசருடையவை. அப்படியானால் சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். என்ன, நான் கூறியது சரிதானா? நீங்க என்னைக்காவது தப்பா சொல்லி இருக்கீங்களா? சரிதான்.
இந்த சம்பவத்தின் மூலம் இறைமகன் இயேசு நமக்கு அரிதான கருத்து ஒன்றினை போதித்திருக்கிறார். நம்மில் எத்தனை பேர் அரசுக்குரியதை அரசுக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுக்கிறோம்? சூப்பர்வைசர் சார். வாங்க மனோகர், என்ன டே ஷிஃப்டா? ஆமாம் சார். ஆமாம், அந்த லேத்து சரியாயிடுச்சிங்களா? எங்க ஒரு வாரமாக அது ரிப்பேராக தானே இருக்கு. மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் லீவில் போயிட்டதால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே இருந்து வேற யாரையாவது கூப்பிட்டு சரி பண்ணலாம்னு மேல் இடத்துல சொல்லியிருக்கேன். நிறைய செலவாகும் போல் இருக்கே. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க மனோகர். வெளியிலிருந்து யாரையோ கூப்பிட்டு அவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு நாமளே ரிப்பேர் பண்ணிட்டா என்ன? நாம எப்படி? சார், அந்த லேத்தில் நான் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஆ, எனக்கு அந்த மெஷினை பற்றி நல்லாவே தெரியும். உங்களால் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. சரி, ட்ரை பண்ணுங்க. என்னப்பா செல்வம்? வாப்பா மனோகர், என்ன லேட்டாக வர்ற? அதுவா, லேத்து ஒன்று வேலை செய்யாமல் இருந்ததில்ல, அதை ரிப்பேர் பண்ணலாம்னு அதை கழட்டி வேலை பார்த்தேன். அதை சரி பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சு போச்சு. நேற்று காலையில் 7 மணிக்கு வந்தவன் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். அப்படியா? எப்படியோ லேத்தை ரிப்பேர் பண்ணிட்டேன். வெளியில இருந்து யாரையாவது கூட்டி வந்து வேலை பார்த்துருந்தா ஆயிரக்கணக்காக செலவாயிருக்கும். கம்பெனிக்கு நல்லது செஞ்சு மிச்சப்படுத்தி கொடுத்துட்டேன்னு நீ பெருமைப்பட்டுக்கிற. ஆனால் கம்பெனி என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்ன? கால ஷிஃப்ட்டுக்கு நீ வரலைன்னு சொல்லி ஆப்சன் போட்டிருக்குப்பா. என்னது? புதுசாக வந்திருக்க மேனேஜர் பற்றி உனக்கு நல்லா தெரியுமே. எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ்னு ரூல்ஸே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாரு. அதனால நீ டைமுக்கு வரலைன உடனே டைம் கீப்பர் உனக்கு ஆப்சன் போட்டு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை மேனேஜர் ரூமுக்கு அனுப்பிட்டாருப்பா. என்ன பொல்லாத ரூல்ஸு? நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன். வணக்கம் மேனேஜர் சார். எஸ், என்ன வேணும்? என் பேர் மனோகர். ஒர்க் ஷாப்பில் லேத்து ஆப்ரேட்டராக இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம ஒர்க் ஷாப்பு லேத்து ஒன்று ரிப்பேர் ஆகி 1 வாரமாக ஓடாமல் இருந்துச்சு. அதை நான் தான் ஓட வச்சேன். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்னு நீங்கள் வாயார பாராட்டுறீங்க. ஆனால் எனக்கு ஆப்சண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் ஆப்சன்ட் போட்டிருக்கு? நான் இன்னைக்கு லேட்டாக வந்தேன். லேட்டா வந்தா ஆப்சன்ட் போடணுங்கிறது கம்பெனியோட சட்டத்திட்டங்கள்ல ஒண்ணாச்சே. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணுமே. நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு காரணத்தை கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. நேற்று காலையில் 7 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு வந்தேன். மிஷின் ரிப்பேர் பண்ணி முடிக்க காலையில் 4 மணி ஆயிடுச்சு. சரி, அதனால தான் நான் வேலைக்கு வர லேட் ஆயிடுச்சு. நீங்க போகும்போது நீங்க வர லேட் ஆகணும்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே. நைட் ஷிஃப்ட் சூப்பர்வைசர் இருந்திருப்பார்ல. நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது அவர் இல்லை, கேண்டீனுக்கு டீ குடிக்க போயிட்டாரு. நீங்க இருந்து அவரை பார்த்து சொல்லிட்டு போயிருக்கணும். என்ன சார் பேசுறீங்க? மனுஷன் விடிய விடிய கடந்து மெஷினோட போராடிக்கிட்டு இருக்கிறான். சூப்பர்வைசருக்காக காத்து கிடந்து சொல்லிட்டு போகணும்னு சொல்றீங்களே. சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு போயிட்டா நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு யாருக்கு என்ன சார் தெரியும்? டே ஷிஃப்ட் சூப்பர்வைசர் வேணும்னா கேட்டு பாருங்க சார். நைட் ஷிஃப்ட் சூப்பர்வைசர்கிட்ட ஏன் சொல்லிட்டு போகலன்னு நான் கேட்டா நீங்க டே ஷிஃப்ட் சூப்பர்வைசர் பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு தேவைதான் சார். எந்த மிஷின் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னன்னு நான் பாட்டுக்கு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம கண்முடிச்சு மெஷினை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா பாருங்க, எனக்கு தேவைதான். நான் சொல்றத புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போனா எப்படி சார்? யாருக்கு சார் புரியல? யாருக்கு புரியல? வெளியில இருந்து எவனாவது வந்து ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஆயிரக்கணக்காக செலவு வச்சிருக்கணும். 10 பைசா கூட செலவு இல்லாம நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் சார். அந்த முட்டாள்தனத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஹலோ சார், கம்பெனி நிர்வாகம். போங்க சார், நீங்களும் உங்க நிர்வாகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். நான் செஞ்சது சரியா தப்பா என் மனசாட்சிக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும் சார். அது போதும் எனக்கு. சரி, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? உங்ககிட்ட எனக்கு என்ன சார் பேச்சு? உங்களால என்ன சார் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். ஒரு நாள் சம்பளத்தை பிடிப்பீங்க, அவ்வளவுதானே? பிடிச்சிக்கிட்டு போங்க. நான் கடவுளுக்கு பயந்தவன் சார், மனுஷனுக்கு பயப்படுறவன் இல்லை. நான் வர்றேன். மனோகர், யாரு? சூப்பர் சாரா? என்ன சார்? மேனேஜர் உங்களை வர சொன்னாரு. மேனேஜரா? எதுக்கு? இந்த மாச சம்பளம் நீங்க அவர்கிட்ட தான் வாங்கணுமா? புதுசா இருக்கு. அக்கவுண்ட்ஸ்ல போய் வாங்குறது தானே வழக்கம். என்னமோ தெரியல, உங்களை மட்டும் அவர்கிட்ட சம்பளம் வாங்க வர சொல்லியிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை சார். நான் அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். அதுக்கு எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. மெமோ ஏதாவது கொடுக்குறாரு என்னமோ.
சரி சரி, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சாரி மனோகர், கம்பெனிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி மிஷினை ரிப்பேர் பண்ணீங்க. உங்ககிட்ட வேலை வாங்க தெரிஞ்ச எனக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக நிர்வாகத்துக்கிட்ட பேச முடியல. விடுங்க சார், நீங்கள் வேற. மனுஷனுக்கு ஏன் சார் பயப்படணும்? மனச்சாட்சிக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயப்படணும் சார். இந்த நிர்வாகம் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை சார். ஒரு நாள் சம்பளம் அவ்வளவுதானே, போனா போட்டு சார். நான் போயிட்டு பார்த்து வந்துடுறேன். வணக்கம் சார். மனோகரா, வாங்க வாங்க. கூப்பிட்டு விட்டீங்களா? இந்தாங்க உங்க சம்பளம். உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பிடிச்சிருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானே சார். ஆ, இந்தாங்க. இது என்ன கவரு? ஓடாம இருந்த லேத்த ஓட வச்சிங்களே, அதை பாராட்டி கம்பெனி கொடுக்கிற சன்மானம். சார், சன்மானமா? ஆமா மனோகர், நீங்க சொன்ன மாதிரி அந்த மெஷினை ரிப்பேர் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கில் செலவாகும். ஆனா நீங்களா அக்கறை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணி கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு திறமை நிறைய பேர் கிடையாது. அப்படியே இருந்தாலும் கம்பெனிக்காக மெனக்கெட்டு உதவி செய்ய முன்வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல பண்பையும் திறமையும் ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் உங்களுக்கு இந்த சன்மான தொகையை கொடுக்க நான் சிபாரிசு செஞ்சேன். சார், என்னை பத்தி இவ்வளவு தூரம் நல்ல எண்ணம் வச்சிருக்கிற நீங்க ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்ணி தண்டிச்சிருக்க வேண்டாமே? போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுருக்கலாமே. உண்மைதான் மனோகர், ஆனா அது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும். சட்ட திட்டம்ங்கிறது எல்லாரும் கொள்ளுதான். நல்லதோ கெட்டதோ, என்ன காரணத்துக்காக ஒருத்தருக்கு சலுகை கொடுத்தாலும் அதே சலுகையை மற்றவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு 1000 காரணங்களை கற்பிச்சுக்குவாங்க. அப்புறம் சட்ட திட்டங்கள்னு ஒன்ன வச்சிருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அப்படி ஒரு நிலைமை உருவானா கம்பெனியில நிர்வாகமா நடக்கும், வெறும் குழப்பம்தான் மிஞ்சும், இல்லையா? உண்மைதான் சார். மனோகர், கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் ஏற்றபடி நடக்கணும். அதே சமயம் நமக்கு மேல உள்ள நிர்வாகம், அரசாங்கம் இவைகளையும் மதிச்சு நடக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. சார், நான் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம உங்க மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார். டசன்ட் மேட்டர், பரவாயில்ல.